பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தரம் 6. மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினம் அல் குர்ஆன் அறிமுகம் என்ற உங்களது பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 17வது பாடத்திலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். ஆம் மாணவர்களே, இன்று நாங்கள் அல் குர்ஆன் தொடர்பாக பல்வேறு அம்சங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல் குர்ஆன் என்பது, அன்பான மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அருளப்பட்ட வேதத்தை குறிக்கிறது. எனவே குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் வழங்கிய வேதமாகும். இது மனிதர்கள் அனைவருக்குமான பொதுவான வழிகாட்டியாகும். அல் குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகத்தவர்களுக்கும் வழிகாட்டியாக வந்தது. அதேபோல் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் என்பது இறுதி வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. எனவே அல் குர்ஆனுக்கு பிறகு இன்னொரு வேதம் வரமாட்டாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அல் குர்ஆன் படி வாழ்வது எமது கடமையாகும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அல் குர்ஆன் கூறிய விதம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல் குர்ஆன் என்பது சுருக்கமாக சொன்னால் எங்களுக்கான வழிகாட்டி என்று நாங்கள் சொல்ல முடியும். மாணவர்களே, அல் குர்ஆனுக்கு பல்வேறு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பெயர்கள் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை குறிப்பதற்காக பயன்படுத்திய பெயர்கள். அவற்றில் சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். அல் ஃபுர்கான், அல் கிதாப், அத் தன்சீல், அல் பயான், அல் ஹுதா, அல் திக்ர், அந்நூர். இவ்வாறு பல பெயர்கள் அல் குர்ஆனின் சிறப்பு பெயர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே ஃபுர்கான், கிதாப், தன்சீல் போன்ற இவ்வாறான பெயர்கள் பல இருக்கின்றன. இவற்றையும் நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்வது சிறந்தது. அதேபோல் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், அல் குர்ஆன் எப்போது முதலில் இறங்கியது. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆன் முதலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 40வது வயதிலே ஹிரா குகையில் இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் வஹியை எடுத்து வந்தார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையிலே தனிமையிலே இருக்கும்போது வந்து ஓதுவீராக, இக்ரா என்று சொன்னார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு ஓத தெரியாது. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா என்று நபி அவர்களை பிடித்து உலுக்கி சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் மா அன பிகாரி, என்னால் ஓத தெரியாது என்று சொன்னார்கள். அதேபோல் திருப்பியும் சொல்ல நபி அவர்கள் என்னால் ஓத வாசிக்க தெரியாது என்று சொன்னார்கள். ஏனெனில் நபி அவர்கள் உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாதவராக இருந்தவர். அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு வசனமாக குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே முதலாக நபி அவர்களுக்கு இறங்கிய வசனம் சூரா அலக்குடைய முதல் 5 வசனங்கள் ஆகும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பிக்கின்ற அந்த முதல் 5 வசனங்களும். இதன் பிறகு மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடங்கள் அல் குர்ஆன் பகுதி பகுதியாக, சிறிது சிறிதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களில் இறக்கப்பட்டது. எனவே ஹிரா குகையில் இறங்க ஆரம்பித்த வஹி மொத்தமாக 23 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலும் மதீனாவிலும் என இவ்வாறு இறங்கின.
இங்கே பாருங்கள் மாணவர்களே, முதலில் இறங்கிய குர்ஆன் வசனங்கள் இங்கே சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் முதல் வசனம் இறங்கிய இந்த ஹிரா குகை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இதனை மக்காவுக்கு செல்பவர்கள் பார்வையிட முடியும். அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். குர்ஆனுக்கு இருக்கின்ற சிறப்பம்சங்களில் ஒன்று மாணவர்களே, அல்லாஹ் தஆலா வாக்குறுதி, வாரண்டி தந்திருக்கிறான். மறுமை நாள் வரை இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அல் குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்திருக்கின்றான். எனவே யாராலும் குர்ஆனில் எந்த ஒரு கூட்டலையோ குறைத்தலையோ செய்ய முடியாது. எனவே குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது? சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஆரம்பத்தில் மனனம் செய்தார்கள். நிறைய மனனம் செய்து குர்ஆனை பாதுகாத்தார்கள். அதன் பிறகு அதே காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி, அனுமதிப்படி சில சஹாபாக்கள் குர்ஆனை ஓலைகளில் இவ்வாறு பல வழிமுறைகளை பயன்படுத்தி எழுதியும் வந்திருக்கிறார்கள். மனனம் செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அதே போல் அந்த குர்ஆனை இறங்கும் போதெல்லாம் அதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி அதனை பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே சஹாபாக்களும் அதற்கு பிறகு வந்தவர்களும் அல் குர்ஆனை பாதுகாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டதை நாங்கள் காணலாம். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, குத்தாபுல் வஹி என்பவர்கள் யார்? இங்கே குர்ஆன் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் இவர்கள். குர்ஆன் வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அனுமதியோடு எழுதி பாதுகாத்து வந்தவர்கள். அந்த சஹாபிகள் தான் குத்தாபுல் வஹி எழுதப்பட்டது. எனவே அரபு மொழியில் குத்தாப் என்றால் எழுதியவர்கள், வஹி என்பது குர்ஆனை குறிக்கும். எனவே குர்ஆனை எழுதி பாதுகாத்தவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். உதாரணமாக 4 கலீஃபாக்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அதேபோல் ஸைத் இப்னு சாபித், இவ்வாறு பல சஹாபாக்கள் குர்ஆனை அவர்கள் எழுதி தோள்களில், அதேபோல் அவர்கள் கற்களில், ஓலைகளில் இவ்வாறு அந்த காலத்தில் இருந்த பொருட்களை பயன்படுத்தி எழுதி பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். குர்ஆன் எப்போது நூலாக தொகுக்கப்பட்டது? நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் குர்ஆன் என்பது ஒரு புத்தக வடிவில் இருக்கிறது, ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது எப்போது நூலாக தொகுக்கப்பட்டது? மாணவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலப்பகுதியிலே குர்ஆன் ஒரு புத்தகமாக ஒன்று சேர்த்து காணப்படவில்லை. ஏனெனில் அவ்வாறு புத்தகமாக ஒன்று சேர்ப்பதற்கு கடினமாக இருந்தது. ஒரு காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் வரை குர்ஆன் வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தது. எனவே அதனை முழுமையாக ஒரு புத்தகமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படவில்லை. அப்படி இருந்தாலும் சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள், பாடமாக்கி இருந்தார்கள், ஹாஃபில்களாக இருந்தார்கள். பிந்திய காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக வந்த பிறகுதான் அல் குர்ஆன் வசனங்களை அந்த சஹாபாக்கள் தோள்களில், பட்டைகளில் எழுதிய அந்த குர்ஆனை ஒரே புத்தகமாக, ஓலையில் ஒரே புத்தகமாக எழுதுகின்ற ஒரு முயற்சியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே குர்ஆனை பாடம் செய்த, மனனமாக்கிய 70 ஹாஃபில்கள் ஷஹீதானார்கள் அல்லது அவர்கள் மரணித்தார்கள். எனவேதான் இவ்வாறு குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதிகமாக மரணித்தால் அதனை பாதுகாப்பது கடினமாக போய்விடும் என்று பயந்துதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே குர்ஆனை ஒரு புத்தகமாக ஒன்று சேர்க்கின்ற பணியை மேற்கொண்டார்கள்.
இதற்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த குத்தாபுல் வஹி என அவர்கள் பெரிதும் பங்களித்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதேபோல் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இந்த அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் அந்த குர்ஆன் பிரதி செய்து கைப்பட எழுதி ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆனை தொகுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்ட முக்கியமான 2 சஹாபாக்களும் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். எனவே மாணவர்களே, குர்ஆன் என்பதற்கும் முஸ்ஹஃப் என்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாம். எங்களது வீடுகளிலே இருப்பது உண்மையில குர்ஆன் பிரதி, குர்ஆனுடைய ஒரிஜினல், குர்ஆனுடைய மூலம் எங்கே இருக்கிறது? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனை நாங்கள் கண்டதில்லை. அந்த குர்ஆனுடைய பிரதி, காப்பி தான் முஸ்ஹஃப் என்று நாங்கள் சொல்கிறோம், எழுதப்பட்டது. அதுதான் வீடுகளிலே நாங்கள் குர்ஆன் என்று சொல்கிறோம். உண்மையில் அது முஸ்ஹஃப் என்பதுதான் அதற்கு மிகச்சரியான சொல்லாக இருக்கும். எனவே உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் கைப்பட எழுதப்பட்ட அந்த குர்ஆன் பிரதியின் அதன் மூலம் அச்சிடப்பட்ட பிந்திய காலத்தில் அச்சிடப்பட்ட குர்ஆன் பிரதிகள் தான் இப்பொழுது எங்களிடம் இருக்கின்றது. எனவே எங்களிடம் இருக்கின்ற குர்ஆன் பிரதிகள், முஸ்ஹஃப்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் பிரதி பின்பற்றி எழுதப்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் எழுதப்பட்ட குர்ஆன் பிரதியுடைய ஒரு பிரதியை நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் குர்ஆன் ஃபத்ஹா, கஸ்ரா இவ்வாறு அடையாளங்கள், நுக்தா அதாவது புள்ளிகள் எதுவுமே இருக்கவில்லை. எனவே அது ஓதுவது அரபு மொழி தெரியாதவர்களுக்கு கடினமாக இருந்திருக்கும். பிந்திய காலப்பகுதியில் தான் அரபு அல்லாதவர்களும் இஸ்லாத்துக்குள் வந்ததால் எங்களை போன்ற அஜமிகள், அரபை பேசாதவர், அரபை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் ஓத வசதியாக பிந்திய காலத்தில் குர்ஆனில் நுக்தாக்கள் வைக்கப்பட்டன. பா என்று சொன்னால் பாவுக்கு கீழே ஒரு நுக்தா. ஆரம்பத்தில் இவ்வாறு இருக்கவில்லை. அதுக்கு பிறகு ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுக்குன் இவ்வாறு அடையாளங்கள் எல்லாம் இடப்பட்டன. குர்ஆன் வசனங்களில் எந்த மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. அந்த அடையாளங்கள் பிந்திய காலத்தில் இடப்பட்டன. எதற்காக? எங்களுக்கு ஓதுவதற்கு வசதியாக இவை இடப்பட்டன. இங்கே நீங்கள் பார்ப்பது, அடுத்த பக்கத்தில் பார்ப்பது, இன்று மலிக் ஃபஹத் குர்ஆன் அச்சகம் என்று சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. அதிலே முழுக்க அந்த அச்சகத்தில் குர்ஆன் பிரதி செய்கின்ற வேலை மட்டும்தான் நடைபெறுகிறது. எனவே இங்கு அல் குர்ஆன் பிரதிகள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வருடா வருடம் இலவசமாக சவுதி அரசாங்கத்தினால் இலவசமாக அச்சிடப்பட்டு உலகெங்கிலும் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. எனவே மாணவர்களே, நாங்கள் அல் குர்ஆனை பற்றி சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனில் 6666 வசனங்கள், ஆயத்துக்கள் உள்ளன. குர்ஆனுடைய வசனங்களை ஆயத்துக்கள் என்று அழைப்பார்கள். குர்ஆனில் மொத்தமாக எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன? 114 சூறாக்கள் இருக்கின்றன. அல் குர்ஆன் மொத்தமாக 30 ஜுஸ்களாக, 30 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 30 பாகங்கள் என்று சொன்னால் மாதத்துக்கு ஒரு முறை ஓதி முடிக்கின்ற வகையில். அடுத்து 7 மன்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு கிழமைக்கு குர்ஆனை 7 நாட்களாக பிரித்து ஓதுகின்ற வகையில் 7 மன்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குர்ஆனில் மிகப்பெரிய சூரா சூரா பக்கரா, மிகச்சிறிய சூரா சூரத்துல் கௌசர், இன்னா தொய்னாக்கல் கௌசர் என்ற சூரா. அதேபோல் குர்ஆனில் 15 சஜதாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சஜதா என்பது உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே சஜதாவுடைய அடையாளம் வந்தால் நாங்கள் அவ்விடத்திலே ஓதுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் சுஜூத் செய்து
எழும்ப வேண்டும். எனவே இதனை நாங்கள் சஜதாக்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். அடுத்து மாணவர்களே பாருங்கள், அல் குர்ஆன் மீதான நமது கடமைகள் என்ன? அல் குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒன்று, குர்ஆனை ஓத வேண்டும். அது முக்கியமான கடமை. அல் குர்ஆனை ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓதுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை கிடைக்கும். அதேபோல் அதன் பொருளை விளங்க முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதோடு நின்று கொள்ளாமல் குர்ஆனை விளங்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை விளங்க வேண்டாமா, அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா என்று எங்களை பார்த்து கேட்கின்றான். எனவே குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து அதன்படி வாழ வேண்டும். குர்ஆன் சொல்வது போல் நாங்கள் அந்த நல்ல பண்பாடுகளை, ஒழுக்கங்களை பேணி வாழ வேண்டும். அடுத்து குர்ஆனில் நாங்கள் கற்றுக்கொண்டதை ஏனையவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதுகின்ற ஒழுங்குகள் சம்பந்தமாக இறுதியாக பார்ப்போம். குர்ஆன் ஓதும் போது நாங்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள்: உழு செய்து கொள்ள வேண்டும், உடல் ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், அவுது பிஸ்மி சொல்லி ஓத வேண்டும், தஜ்வீத் முறையில் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும், சஜதா வரும் இடங்களில் சுஜூத் செய்ய வேண்டும், பிறருக்கு இடையூறு இன்றி ஓத வேண்டும், குர்ஆன் ஓதப்படும் போது செவிமடுக்க வேண்டும், அசிங்கமான இடங்களில் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், மலசலகூடம் போன்றவை. எனவே மாணவர்களே, அல் குர்ஆன் தொடர்பான அடிப்படையான சில அம்சங்களை நாங்கள் இன்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்தில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.